திருவள்ளூர் அருகே தங்கள் கிராமத்தை காணவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திரைப்பட காட்சியில் வருவதைப் போல தங்களது கிராமத்தையே காணவில்லை என அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பழஞ்சூர் கிராம மக்கள். கடந்த 1999ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் தனி மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. அப்போது இரு மாவட்டங்களில் எல்லையில் இருந்த பழஞ்சூர் கிராம மக்களின் வாக்குரிமை, கல்வி போன்றவை திருவள்ளூர் மாவட்டத்திலும், பட்டா, பிறப்பு இறப்பு பதிவுகள் போன்றவை காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் இருந்து வந்தன. இதனால் தங்கள் கிராமம் காஞ்சிபுரத்தில் வருகிறதா அல்லது திருவள்ளூர் மாவட்டத்தில் வருகிறதா என்பது தெரியாமல் பழஞ்சூர் கிராம மக்கள் 30 ஆண்டுகளுக்கு மேல் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இது தொடர்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பழஞ்சூர் வின்சென்ட் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பழஞ்சூர் கிராமத்தை திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பூவிருந்தவல்லி தாலுகாவில் இணைக்க 2019ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவு நடைமுறைக்கு வராததால் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பழஞ்சூர் கிராமத்தை உடனடியாக திருவள்ளூர் மாவட்டத்துடன் இணைக்க உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து வருவாய் கிராமம் பூவிருந்தவல்லி வருவாய் கணக்கிலும் இணைக்கப்பட்டது. ஆனாலும் வருவாய்த்துறை சார்பாக வழங்கப்படும் அனைத்து ஆவணங்களிலும் பழஞ்சூர் என்ற பெயர் இடம்பெறவில்லை என்றும் மேவலூர் குப்பம் என்று குறிப்பிடப்படுவதாக கிராம மக்கள் கூறியுள்ளனர். கவர்மெண்ட் கெசட்ல வந்துடுச்சு, ஆனா நடைமுறைப்படுத்தல. இவங்க அரசு அதிகாரிங்க தான் நடைமுறைப்படுத்தல. ஆனா கோர்ட் மூலமா ஆர்டர் போட்டு இது பழஞ்சூர் வில்லேஜ் திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது, பூந்தமல்லி வட்டத்தில் தான் இருக்குது, சம்பரமாகம் ஊராட்சியில் தான் இருக்குது, பழஞ்சூர் வில்லேஜ் தனி வில்லேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டோம். அரசு அதிகாரிகள் நடைமுறைக்கு கொண்டாரு. இதற்கு மேலும் காலம் தாழ்த்தாமல் பழஞ்சூர் கிராமத்தை பூந்தமல்லி வருவாய் கணக்கில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.